இந்திய தொலைக்காட்சியிலேயே முதல் முறையாக, அந்த மாதிரி உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி கூட்டம் நடக்கும் போது கட்சி கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மரத்தில் ஏறக்கூடாது, வேலி மேல ஏறக்கூடாது, தலைவர் சிலைகள் மேல ஏறக்கூடாது, சிலைக்கு சுத்தி இருக்கிற பூங்கா மேல ஆடக்கூடாது, தலைவரை பார்த்தோன்னு முண்டி அடிச்சு முன்னாடி ஓடி வரக்கூடாது, மின்கம்பங்கள் ஏறக்கூடாது, இப்படி அறிவிப்பு கொடுத்த ஒரே கட்சி உலகத்திலேயே நம்ம தாவேகா தான். புதுசா டாஸ்மாக் திறக்கிறாங்க, அதுக்கு எதிராக போராடின தாவேகா கட்சி என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொண்டர் ஆர்வக்கோளர் மிகுதியில அந்த போராட்டத்தை தடுத்த காவல்துறை கையை பாஞ்சு கடிக்கிறாரு. பார்க்க நம்ம கூட இதை ஏன் செஞ்சிருப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா அந்த செய்தி உண்மைதான். இதோட சேர்ந்து இன்னும் ஒரு குறிப்பையும் சொல்லிருக்கலாம். என்ன சொல்லிருக்கேன்னா, தொண்டர்களே கூட்டத்துக்கு வர யாரையும் கடிக்காதீங்க, இது ஒரு அறிவிப்பா கொடுத்துருக்கலாம். உலகத்திலே இப்படி ஒரு அறிவிப்பு எந்த கட்சி கொடுக்காது. இவங்க எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்களா, இவர் பிஜேபி பிஜேபி அதை நிரூபிக்கிற வகையில அங்க போன விஜய் அவர்கள், பாண்டிச்சேரியில் ஆட்சி சிறப்பா நடக்குது, சில குறைகள் வந்து அந்த ஆட்சி சிறப்பா நடக்குது, இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரி முதல்வர் நான் பாராட்டுறேன், வேற ஒரு கட்சி அதை நாங்க நடத்துற இந்த கூட்டத்துக்கு கூட அவர் வந்து பலத்த பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப கண்ணியத்தோடு நடத்திருக்காரு, அவருக்கு நான் வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன்ட்டு என்ஆர் காங்கிரஸையும் அதன் முதல்வர் ரங்கசாமியும் வானலாக அவர் புகழ்ந்திருக்கிறாரு. ஆனா பாண்டிச்சேரியில் இருக்கிற நெருக்கடிகள், அங்க இருக்க சிக்கல்லாம் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். அதையெல்லாம் மூடி மறந்து ரொம்ப வானலா புகழ்ந்து கடைசியா ஒரு பஞ்ச் வேற வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, கியூஆர் கோடு இல்லாத எந்த ஒரு தொண்டையும் நான் உள்ள விட மாட்டேன், அந்த கியூஆர் கோடு சரியா இருந்தாதான் உள்ள விட முடியும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தம். அங்க இருக்க தொண்டர்கள் ஆவேசமாக அப்பயும் ஒரு காவல்துறைக்கும் தொண்டர்களுக்கு நல்ல ஒரு தள்ளுமுள் நடக்குது.